ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 35 தியான வசனம் 2 மற்றும் 3ஆம் வசனங்கள். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடே கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிரேஷ்ட புத்திரபாகம் பெறுவதற்காக தன்னுடைய உடன்பிறப்பை ஏமாற்றி அவனும் அவனுடைய தாயுமாக செய்த அந்த சதி நாடகங்கள் நாம் எல்லாம் அறிந்த ஒன்றுதான். அத்தனை பாடுபட்டு அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவன் வாங்கினான். ஆனால் ஒரு சிரேஷ்ட புத்திரத்தை பெற்றவனாக, ஒரு குடும்ப தலைவனாக, ஆவிக்குரிய மற்றும் தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே அவன் செய்ய வேண்டிய தலைமைத்துவத்த பண்புகளை அவன் செய்யாது விட்டு விட்டான். அந்த செய்திருப்பான் என்றால் இந்த குடும்பத்திலே இந்த சீரழிவுகளே வந்திருக்காது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் உக்ரானக்காரர்கள். நம்முடைய கரத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய சிலுவை அடையாளத்தை பெற்றிருக்கிற நீயும் நானும், நாம் அவருக்காக வாழ வேண்டியவர்கள். அவருக்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டியவர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக என்னுடைய பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியவைகளை நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேனா? நான் கற்றுக் கொடுத்திருப்பேன் என்றால் இத்தனை கலகங்களும் இழிவான காரியங்களும் அந்த குடும்பத்திலே நடந்திருக்காது. ஆனால் தாய் தகப்பன்மார் அந்த அக்கறை இல்லாதவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய நோக்கம், சிந்தை எல்லாம் சொத்து சேர்க்க வேண்டும், வசதிகளை பெருக்க வேண்டும் என்பதாகத்தான் இருந்ததை ஒழிய, ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரே, அந்த பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலேயும் கர்த்தருக்காக வாழ வேண்டிய நல்ல ஆலோசனைகளை கொடுத்து குடும்பத்தின் தலைவனாக சரியாக அவன் நடத்தியிருப்பான் என்றால் அவனுடைய குடும்பத்தில் இத்தனை பிரச்சனைகள் வந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் உத்தரவாதிகள். நம்முடைய கரத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிள்ளைகளை குறித்து கணக்கு கேட்பார். என் பிள்ளைகளை நான் கர்த்தருக்கேற்றபடி நடத்துகிறேனா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே என்னுடைய பிள்ளைகள் வாழ்வதற்கு நான் ஆலோசனை கொடுக்கிறேனா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே பிள்ளைகள் வாழ்வதற்கு என்னை நான் ஒரு மறைவான, இல்லையென்றால் மறைந்திருக்கும் ஒரு ஆசிரியராக என்னுடைய செயல்பாடுகள் என்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக கர்த்தருக்கு என் பிள்ளைகளை வழிநடத்தக்கூடிய வாழ்க்கையாக என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? நான் தடம்புரண்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது என் பிள்ளைகளுக்கு நான் ஆலோசனை கொடுப்பதை என் பிள்ளைகள் எவ்விதமாக ஏற்றுக்கொள்வார்கள்? முதலாவது உன்னை பாரியா என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் வரும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அருமையான சகோதரனை, குறிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் சிரேஷ்ட புத்திரபாகமுடையவர்கள். நீங்கள் அந்த வீட்டினுடைய தலைமைத்துவ பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. பிள்ளைகளுக்கு ஆராதிக்கிறவர்கள், பிள்ளைகளை ஆண்டவரிடமாய் நடத்த வேண்டியவர்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். அவ்விதமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீ எதை பற்றி கொள்ள வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும், எவ்விதமாக நீ ஆடைகளை அணிய வேண்டும், எவ்விதமாக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் எல்லாவற்றையும், இவையெல்லாம் புதியதான ஒரு காரியம் அல்ல. இன்று வினோதமான ஒரு உபதேசங்களை கொண்டு வந்து வித்தியாசமான விதத்தில் இன்றைக்கு மக்களை கவர்ந்தெழுப்பதற்காக நீ எப்படியும் உடுத்தலாம், எப்படியும் வரலாம், எப்படியும் ஆடலாம், எப்படியும் பாடலாம், எப்படியும் குதிக்கலாம் என்று சொல்லுகின்ற வினோத கள்ள உபதேசங்கள் என்று பெருகியிருக்கிறபடியினாலே வெகு கவனமாய் நம்முடைய பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கேற்ற வழியிலே நடக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இங்கே அவன் சொல்லுகிறான், நாம் பெத்தேலுக்கு போவோம். ஆகையினாலே பெத்தேலுக்கு செல்லும் முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்நிய தெய்வங்களை விலக்க வேண்டும். அந்நிய தெய்வங்களை விலக்க வேண்டும். அதை அந்நிய தெய்வங்கள், ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் அது அந்நிய தெய்வம் என்பதை மறந்து போகக்கூடாது. யோசுவா சொல்லுகின்ற பொழுது 24ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே அங்கே சொல்லுகிறார், ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். ஒருவேளை நான் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் காலத்திற்கு முன்பாக பலவிதமான காரியங்களை என்னை ஆண்டு கொண்டிருக்கலாம்.
ஒருவேளை அநேக காரியங்களுக்கு நான் அடிமைப்பட்டவனாக இருக்கலாம். அநேக பாவ பழக்க வழக்கங்களுக்கு, கோபம், பெருமை, பொறாமை, ஒருவேளை வன்கண்ணம், இவ்விதமாக பல காரியங்களை என்னை ஆண்டு கொண்டிருக்கலாம். இல்லையென்றால் பிறரை குறித்த தவறாக பேசிக்கொண்டே இருப்பது கூட என் வாழ்க்கையில் ஒரு அந்நிய தெய்வமாக அமர்ந்திருக்கலாம். அவைகளெல்லாம் விட்டு விடுங்கள். அவைகளெல்லாம் விட்டுவிட்டு நாம் பெத்தேலுக்கு போக வேண்டும். இன்று என் வாழ்க்கையிலே அந்த எகிப்தின் தெய்வங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதோ, எகிப்திலே சேவித்த தெய்வங்கள், நான் யாரை இதுவரை சேவித்து கொண்டிருந்தேன்? வேதம் சொல்லுகிறது, அநேக ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். ஆனால் இப்பொழுதோ கர்த்தாவே உம்முடைய கரத்தில் எங்களை கொடுக்கிறோம் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 3வது வசனம், 1 சாமுவேல் 7:3 நாம் பார்ப்போம் என்றால், அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். இங்கே எதிரிகளுடைய கரங்களிலிருந்து நீ விடுதலை பெற வேண்டும் என்றால், வெற்றி பெற வேண்டும் என்றால், ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் என்னை சேவிக்க வேண்டும். அந்நிய தெய்வங்களை நீ என்ன செய்ய வேண்டும்? அகற்ற வேண்டும். அந்நிய தெய்வங்களையும் அஸ்தரோத்தையும் நீ அகற்ற வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். அஸ்தரோத் என்பது பெனிக்கியருடைய ஒரு தெய்வம். ஆக எந்த ஒரு காரியமும் தேவனை கனவீனப்படுத்துகிற இல்லையென்றால் தேவனுக்கு முழு அர்ப்பணிப்பை கொடுக்க இயலாது இருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அவைகளை நீங்கள் அப்புறப்படுத்துங்கள் என்பதாக சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, அவன் லட்சையான புணர்ச்சிக்காரரை தேசத்திலிருந்து அகற்றி தன் பிதாக்கள் உண்டு பண்ணின நரகலான விக்கிரகங்களையும் விலக்கினான். இங்கே சொல்லப்படுகிறது என்ன? நரகலான விக்கிரகங்கள். நரகலான விக்கிரகங்கள் என்றால் என்ன? புணர்ச்சிக்காரர்கள் என்று சொல்லப்படுகிறது. அது ஆண் புணர்ச்சிக்காரர்களாக இருக்கலாம், சுய புணர்ச்சிக்காரர்களாக இருக்கலாம். அவைகளை அகற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக நாடுகளிலே சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. ஆணும் ஆணும் திருமணம் செய்து கொள்ளலாம், பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம், அவர்கள் இஷ்டம் போல வாழலாம் என்று சொல்லி, இவைகள் தான் நரகலான விக்கிரகங்கள். நரகலான விக்கிரகங்கள். என் தேவன் ஆணுக்கென்று பெண்ணும் பெண்ணுக்கென்று ஆணையும் உண்டாக்கினார். ஆண்டவரை காட்டிலும் இன்றைய சட்டமன்றங்கள், நீதிமன்றங்கள் அல்லது சட்டத்திட்டங்களை கொண்டு வர இயற்றக்கூடிய சபைகள் பெரியவைகளாக இன்று தங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன. தேவனுக்கு விரோதமான பகை இது. தேவனுக்கு விரோதமான பகை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நரகலான வாழ்க்கை, ஒருவேளை என் வெளியே தெரியாமல் என் வாழ்க்கையிலே புதைந்திருக்கிற இந்த நரகலான காரியங்கள் என்னை விட்டு அகற்றப்பட வேண்டும். நீ பெத்தேலுக்கு செல்ல வேண்டும் என்றால் இவைகள் அகற்றப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எது உன்னுடைய நரகலான விக்கிரகமாக இருக்கிறது? யோசித்துப்பார். அது மாத்திரமல்ல, 2 ராஜாக்கள் 23-24 நரகலான, அது மாத்திரமல்ல, நரகலான என்று மாத்திரமல்ல, அருவருப்பான என்று சொல்லி அங்கே சொல்கிறார். 23-24 வசனத்தில் அங்கே குறிப்பிடுகிறார், யோசுவா அஞ்ஞனக்காரரையும் குறி சொல்லுகிறவர்களையும் சுரூபங்களையும் நரகலான விக்கிரகங்களையும் யூதா தேசத்திலும் எருசலேமிலும் காணப்பட்ட எல்லா அருவருப்புகளையும் நிர்மூலமாக்கினார். அருவருப்புகள் என்றால் நாள் பார்க்கிறது, நேரம் பார்க்கிறது, குறி பார்க்கிறது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது, இவைகளெல்லாம் தேவன் விரும்பாத அருவருப்புகள். இவைகள் அகற்றப்பட வேண்டும். நான் பெத்தேலிலே என் ஆண்டவரோடு வாசம் பண்ணுவதற்கு இவைகள் என்னிடத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கும் என்றால் என் தேவனுடைய அந்த பிரசன்னத்தை நான் உணரவே முடியாது. நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஒரு விசுவாசி. நீ ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான ஒரு பிள்ளை, தேவனுடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட பிள்ளை. ஆனால் இன்று ஆண்டவர் படைத்த காலங்களை இது நல்ல காலம், இது கெட்ட காலம் என்று நீ நிர்ணயம் பண்ணுவோம்னால் நீயும் நானும் யார்? எது நல்ல காலம், எது கெட்ட காலம்? தேவன் இல்லாமல் இருக்கிற காலம் கெட்ட காலம். நீ தேவனோடு இருக்கிற ஒவ்வொரு நாளும் நல்ல காலம். நீ தேவன் இல்லாமல் ஒரு நிமிஷம் இருந்தாலும் அது கெட்ட நேரம். மறந்து போகாதே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே. ஆக அருவருப்புகள் தேசத்தில் பரவி இருக்கிற இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களிலே, கல்யாண நேரங்களிலே, இல்லை என்றால் வீட்டிலே நடைபெறுகிற பால் காய்ப்பு விழாக்களிலே
அது மாத்திரமல்ல, ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் வயது எட்டிய உடனே பிள்ளைகளுக்காக நடத்துகிற சடங்கு விழாக்களிலே எத்தனை நாள் நட்சத்திரம் பார்த்து நாம் என்ன விதமாக தேவனை கனப்படுத்துகிறோம், கனவீனப்படுத்துகிறோம் என்பதை நீங்களும் நானும் யோசித்து பார்க்க வேண்டும். இவன் அருவருப்புகளை அகற்றுங்கள் என்று சொல்லுகிறான். 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே இந்த அருவருப்புகள் அத்தனையும் ஆசா அகற்றினான் என்று சொல்லி பார்க்கிறோம். மனிதன் தற்போது கொண்டுள்ள அந்நிய தெய்வங்கள் தேவனுடைய மகிமையை பிற மகிமைக்கு மாற்றுகிறதாய் காணப்படுகிறது. தேவனுடைய மகிமையை பிற மகிமைக்கு மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனத்தை நாம் வாசித்து பாருங்கள். தேவன் துக்கப்படுகிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய மகிமை ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருடைய மகிமை மிருகங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருடைய மகிமை இயற்கைக்கு கொடுக்கப்படுகிறது. தேவன் வெறுக்கிற அருவருப்புகள் இவைகளெல்லாம், இவைகளை அகற்றுங்கள் என்பதாக சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பெத்தேலின் அனுபவத்திற்குள்ளாக வர வேண்டும் என்றால் நரகலான அருவருப்புகளை நம்மை விட்டு அகற்றுவோம். நாகரிகம் என்ற பெயரிலே நம்மை நாசமாக்கி கொண்டிருக்கின்ற தீதான காரியங்களை விட்டு விலக நம்மை அர்ப்பணிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, பெத்தேலுக்கு நேராக செல்லும்படியாக எங்களை பணிக்கிறேன். எங்களிடத்திலே காணப்படுகிற அந்நிய தெய்வங்களை, நாங்கள் நரகலான விக்கிரகங்கள், அருவருப்புகள், ஆண்டவரே, நாகரிகத்தின் பெயராலே எங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறவர்களை விட்டு உண்மையே நோக்கினதாக எங்களுடைய பார்வை அமைய நீர் கிருபை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.